السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பேசப்போவது சபர், அதாவது பொறுமை பற்றி. இது ஈமானோட ஒரு பாதை, வெற்றிக்கான ஒரு பாதை. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளோடு இருக்கின்றார். யோசிங்க, அல்லாஹ்வே உன்னோடு இருக்கிறான் என்றால் உலகத்தில் எந்த கஷ்டமும் உன்னை உடைக்க முடியாது. பொறுமைக்கு கணக்கில்லாத நற்கூலி உண்டு. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு அவர்களின் கூலி கணக்கில்லாமல் முழுமையாக வழங்கப்படும். தொழுகை நோன்புக்கு அளவு இருக்கும், ஆனால் பொறுமைக்கு அல்லாஹ் அளவே இல்லாமல் கொடுப்பான். ஏன்னா அது மனதை கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய ஜிஹாத். கஷ்டத்துக்கு பின்னால் எளிது இருக்கு. நிச்சயமாக கஷ்டத்துடன் எளிதும் இருக்கிறது, நிச்சயமாக கஷ்டத்துடன் எளிதும் இருக்கிறது. அல்லாஹ் ஒரே ஆயத்தை 2 தடவை சொல்லி நமக்கு நம்பிக்கை தருகின்றான். பொறுமைக்கான நடைமுறை வழி எதுவென்றால், குர்ஆன் வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சினை வந்தவுடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். நபிமார்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷமாக நோயில் இருந்தார்கள். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 40 வருஷமாக தன் மகனை பிரிந்திருந்தார்கள். அவங்க பொறுமையால் அல்லாஹ் அவங்களை உயர்த்தினான். அதே போன்று துஆ செய்யுங்கள், இறைவா எங்கள் மேல் பொறுமையை பொழிந்து முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக என்று துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுமையை விட சிறந்த விரிவான அருட்கொடை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் நம் எல்லோரையும் சாபியீன்களில் சேர்த்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.